அடுத்த நேர் வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? மேனகா சத்திரக்குடியிலிருந்து எழுதியிருக்காங்க சார். என் கணவர் தினமும் மது அருந்துவிட்டு வந்து அடிக்கிறார். வீட்டிற்கு சரியாக பணம் கொடுப்பதில்லை. இதனால் என் குழந்தைகளின் படிப்பும் பாதிக்கப்படுகிறது. என் கணவர் நல்ல நிலைக்கு மாற என்ன செய்ய வேண்டும் சார்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சார், இப்போ இருக்க காலத்தில் வந்து நிறைய பேர் ட்ரிங்கிங்க்கு அடிமையாயிட்டாங்க சார். ஸோ அதனால ஃபேமிலியும் கவனிக்கிறது இல்லை. அண்ட் குழந்தைகள் தன்னோட குழந்தைகளுக்கு வந்து அடிப்படையான தேவைகள் கூட கொடுக்காத அளவுக்கு குடிக்க அடிமையாயிடுறாங்க சார். ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் வந்து நீங்கள் தான் சார் கொடுக்கணும். இதுல இருந்து எப்படி வெளியில வரணும்? கண்டிப்பா சொல்லுவோம். மேனகா சத்திரக்குடியில இருந்து கடிதம் போட்டிருக்கீங்க. கணவர் வந்து டெய்லி வந்து மது அருந்திட்டு வந்து உங்களை வந்து நிறைய கொடுமைப்படுத்துகிறார். அதனால வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது அவர் வந்து மது அருந்துகிறார், அவர் வந்து நம்ம திருத்தணும் அப்படின்னா வந்து அவங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது வந்து சில எவிடன்ஸ் அதாவது நமக்கு தேவை. அதை வந்து நீங்கள் எதுவும் குறிப்பிடவில்லை. இருந்தாலும் வந்து இந்த மது அருந்துவர்கள் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணமே வராத அளவு கூட செய்யலாம். அதுக்குள்ள சில மூலிகை மருந்துகள் வந்து உண்டுமா, அது வந்து அவனுக்கு வந்து தெரியாமல் வந்து நம்ம சாப்பாட்டில் கொடுக்கும் பொழுது வந்து அது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த ரத்தத்தில் வந்து அது சர்க்குலேஷன் ஆகும் பொழுது வந்து அந்த மதுவினுடைய வாடை இல்லை அந்த மதுவே வந்து அவங்க குடிச்சா கூட உள்ளே போனாலும் வந்து அது வயிற்றில் நிற்காது, அப்படியே வந்து வாமிட் பண்ணி விட்டுருவாங்க. அதை வந்து வாமிட் பண்ணிடுவாங்க. அது மாதிரி இந்த மூலிகை மருந்து வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து உங்கள் கணவர் வந்து குடிப்பழக்கத்தை வந்து கண்டிப்பாக மறந்துடுவார். சரிமா? அடுத்த கேள்வி. முருகேசன் ராமநாதபுரத்திலிருந்து எழுதியிருக்காங்க சார். நான் வெல்டிங் கடை வைத்து உள்ளேன். அருகில் கடை வைத்துள்ளவர் தொழிலுக்கு இடையூறாக உள்ளார். இதனால் தினமும் மன பாதிப்புக்கு உள்ளாகிறேன். அவர் என் வழிக்கு வராமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? பதில் தரவும் சொல்லி கேட்டிருக்காங்க சார். முருகேசன் வெல்டிங் கடை வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவர் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுக்குறதா சொல்லியிருக்கீங்க. அவர் வந்து உங்கள் பக்கத்துலேயே உங்கள் தொந்தரவுக்கு வரக்கூடாது. இன்னைக்கு உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து சதுரடிக்கு வந்து 200 ரூபா அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து குறைச்சி சொல்லுவார், 450 ரூபாய் தரம்பாரு. இல்லை வேறு ஏதாவது சில கோளாறுகள்லாம் பண்ணுவாங்க. பார்க்கும்போது தொழில் ரீதியாக வந்து இந்த மாதிரி தான் சில பேர் வந்து எல்லாருமே செய்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. சிலர் வந்து இந்த மாதிரி வந்து தொழிலுக்கு வந்து இடையூறு பண்ணுவாங்க. இந்த மாதிரி இவங்களையெல்லாம் வந்து நம்ம வந்து சத்ருக்கள்னு சொல்லக்கூடியது, எதிராளிகள். அவங்க நம்ம வழிக்கு வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த சத்ரு சம்ஹார யோக பூஜைன்னு சொல்லுவாங்க. அந்த பூஜை முறைகள் செஞ்சு அதற்கான பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி வந்து எதிராளி பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். அதே மாதிரி அந்த எதிராளி நம்ம வழிக்கே வர மாட்டார். நீங்கள் இந்த மாதிரி பூஜைகள் செய்வதாக இருந்தால் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கம்மா.